சூனப்பையின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷன் நடக்குதுங்கள்ல, அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 பள்ளியில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஜும்மா தொழுகையை மாற்றி வச்சுருக்காங்க டயத்தை. அது எந்த பள்ளிகள்னாக்கா ஆர்எஸ்புரத்தில் ஒரு பள்ளி, நம்ம பள்ளப்பட்டியில் ஒரு பள்ளி. 2 பள்ளியிலையும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எல்லாம் ஹனஃபி மதஹப் ஃபாலோ பண்ணக்கூடிய பள்ளிவாசல்னு நினைக்கிறேன். அவர்கள் இந்த ஹுத்பா பிரசங்கம் இருக்குங்கல்ல, அது 2 ஹுத்பாக்கள் சில இடங்களில் வச்சுருப்பாங்க. ஒன்று அரபியில் சொல்லுவாங்க, இன்னொரு கொஞ்சம் அந்த அரபியில் பேசி முடித்தோடனே 2 ஹுத்பாவையும் பேசி முடித்தது பிறகு, தொழுகையை முடித்தது பிறகு கீழே அதுக்கு தமிழில் விளக்க உரையாக அது அப்படி ஒரு ஹுத்பாவும் பண்ணுவாங்க. இது புதினம். இது மார்க்கத்தில் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல, நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுக்கல. அந்த அந்த வெள்ளி மேடைகள் இருக்குங்கள்ல, அந்த ஹுத்பா பிரசங்க மேடை இருக்குல்ல, அது எதுக்காக கொடுக்கப்பட்டதுனாக்க அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, இறைவனை பற்றியும் இறைவனுடைய மார்க்கத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்றதுக்காக தான் அந்த வெள்ளி மேடைகள் பயன்படுத்தப்படுது நபிகள் நாயகம் காலத்தில். அதாவது அவர்கள் அன்றைய அரசியல் நிகழ்வுகள் எல்லா விஷயங்களையும் அங்கே தான் அந்த வெள்ளி மேடைகளில் தான் இந்த குத்துபா மேடைகளில் தான் பிரசங்கிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுனாக்க, புரியாத மொழி அரபி மொழியில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு கித்தாப்பை வச்சுக்கிட்டு படிச்சிங்கனாக்க, அங்கே வந்திருக்கிற மக்கள் எத்தனை பேருக்கு அரபி தெரியுங்க? மௌலைமார்களுக்கே ரொம்ப ரொம்ப பேருக்கு அரபி கிளியராக தெரியாது. அப்படிப்பட்ட இருக்கு அந்த வந்திருக்க பொதுமக்கள்கிட்ட நீங்கள் அரபியில் அந்த ஹுத்பாவை ஓதுனீங்கனாக்கா ஒரு அரை மணி நேரம் ஓதிட்டு தொழுகையை வச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுறீங்க. இது தவிர்க்கப்பட வேண்டியதுங்க. அந்தந்த நாட்டில் அந்த சொந்த மொழிகள் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் நடந்தாக்க தமிழ் மொழியில் தான் பிரசங்கம் இருக்கணும். அதே மாதிரி கேரளாவில் நடக்குது, கேரளாவில் இருந்தாக்க கேரளாவில் தான் அந்த மொழி, அதாவது குத்துபா பிரசங்கம் கேரளாவில் நடக்கணும். வட மாநிலங்கள் நடந்தாக்க அவர்களுடைய தாய்மொழி என்ன? ஹிந்தி மொழி, உருது மொழி, அந்த மொழியில் தான் நடக்கணும். அதுதான் முறை. அரபு நாடுகளில் நபிகள் நாயகம் அரபியராக இருந்ததுனால, அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப எல்லாரும் அரபிகளாக இருந்ததுனால அவங்க அரபியில் பிரசங்கம் பண்ணாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம், அவங்க அரபியில் பண்ணாங்களா, நாங்களும் அரபியில் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மேடையில் அரபியில் ஓதிட்டு தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சில பள்ளிகளில் தான் வைக்கிறாங்க கீழே தமிழில் குத்துபா. இது நபிகள் நாயகத்துடைய செயலுக்கு மாற்றமானது. அதை சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு. அந்த முத்தவள்ளிகள் மார்க்கம் அறியாத முத்தவள்ளிகள் நிறைய பள்ளிவாசல்கள் பணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களாம் முத்தவள்ளிகளாக மாறிடுவாங்க. என்னங்க, மார்க்கமும் அவங்கள்ட்ட இருக்காது, மார்க்கத்தை பற்றியும் தெரியாது, தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமும் காட்ட மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுனாக்க, பண வசதி உள்ளவர்கள்லாம் முத்தவள்ளிகளாகவும் நிர்வாகிகளாகவும் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் மார்க்கத்தை பற்றி பேசினாலும் மார்க்கத்தை பற்றி தான் என்கிட்ட பேசாத, எனக்கு அதை பற்றினா தெரியாது அப்படின்னு ஒரே போட போட்டுருவாங்க. வழி வழியாக என்ன எப்படி வந்துட்டு இருக்குதோ அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம், புதுசாலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றாங்க உடனே. அதில் உள்ள சரி, முன்னாடி தவறுதலாக நடந்துடுச்சு, ஒரு நடைமுறை இருக்குது, அதை மாற்றிடுங்களேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ புதுசாக உனக்கு தெரிஞ்சிருச்சா, மார்க்கம் தெரிஞ்சிருச்சா, எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா, இல்லை இந்த மௌலவிக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு வியாக்கியானம் தான் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆக அதனால தான் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த தொழுகை நேரத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. மாற்றி அமைச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தமிழ் ஹுத்பா இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு ஹுத்பா மட்டும் போதுண்டு. அப்போ அவங்களுக்கே தெரியுது இந்த 2 ஹுத்பா பண்ணுறது மார்க்கத்தில் இல்லாததுன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு எப்போல்லாம் வசதிப்படுதோ அப்போ அந்த ஒரு ஹுத்பாவை கட் பண்ணுறாங்க. பாருங்கள், மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த 4 ரக்காத்து தொழுகை இருக்குல்ல, அதில் 2 ரக்காத்து ஜும்மா, 2 ரக்காத்து தொழுகை. ஆக அதுவும் ஒரு தொழுகையை சேர்ந்தது தான் அது, அந்த ஹுத்பா பிரசங்கங்கிறது. அதனால தான் அந்த ஹுத்பா பிரசங்கம் நடக்கும்போது யாரோடையும் பேசாதீங்க, ரொம்ப அமைதியாக இமாம் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
அதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். இந்த மாதிரிலாம் இப்போ தவறுப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரே குத்பாவே போதும். நம்ம வந்து தமிழில் வேற முதல்ல ஒரு அரபியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழில் வந்து கீழே வந்து பண்ணுறது இருக்குது. அதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த குத்பா மேடைகளில் நீங்கள் வந்து டைரெக்டாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இது எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிரச்சனையாக நடந்திருக்குது. என்னுடைய தாத்தாவுடைய காலத்தில் பெரிய கேஸே நடந்திருக்குன்னு என் தாத்தா சொல்லியிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது கீழப்பள்ளி பெரிய பள்ளின்னு 2 பள்ளி இருக்குங்க. கீழப்பள்ளியில் வந்து எப்படின்னாக்க தமிழில் தான் பயான் சொல்லுவாங்க அந்த மேடையில் ஏறி. அந்த பெரிய பள்ளியில் எப்படின்னாக்க அரபியில் தான் பயான் நடக்கும். அதுக்கு பிறகு தமிழில் வந்து கீழே வந்து தமிழில் வியாக்கியானம் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து விளக்கத்தை சொல்லுவாங்க. இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் 2 குரூப்பாக இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலம். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து உட்காந்து அந்த ஜட்ஜோ முக்கியஸ்தர்கள் வந்து அந்த பெரிய தெருவில் தான் பெரிய பிரச்சனை நடக்குது, எங்கள் ஊர் பெரிய தெருவில். அப்போ வந்து இது மாதிரி 2 பக்கமும் வந்து ஆதாரங்களை கொண்டு வராங்க. அவன் பார்க்குறான், பிரிட்டிஷ்காரன் பார்த்துட்டு ரொம்ப 2 பக்கமும் பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல அது பெரிய வெட்டு குத்துன்னு ஆகிடும். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான்னாக்க, இங்கே பாருங்கப்பா, இது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் இங்கே வந்து தமிழில் சொல்லிட்டு இருந்தீங்க, அங்கே வந்து அரபியில் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த நடைமுறை இனிமேலும் தொடரும். புதுசாக நீங்கள் வந்து மாற்றாதீங்க, அப்படியே ஏற்கனவே இருந்த நடைமுறையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கீழப்பள்ளியில் வந்து தமிழில் தான் பயான் நடக்கும், அதே மாதிரி பெரிய பள்ளியில் அரபியில் பயான் நடக்கும். இது வந்து தவறு. அந்த அரபியில் சொல்கிறது இருக்குதே, அது வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம செய்கிறோம். அந்த வெள்ளி மேடைகள் வந்து மார்க்கத்தை வந்து எடுத்து சொல்கிறதுக்காகவும் இறைவனுடைய பற்றிய பயத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் எப்படி நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளி மேடைகள் ஏற்படுத்தப்பட்டது, குத்பா பிரசங்கம் ஏற்படுத்தப்பட்டது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படுறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். இப்போ இந்த எலெக்ஷனுக்காகலாம் அதாவது நேரத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து தவறு. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஃபஜருக்கு எல்லோரும் எந்திரிச்சிருங்கப்பா, என்ன ஃபஜருக்கு எந்திரிச்சு எல்லோரும் வந்து அன்னைக்காவது வந்து தொழுகையை வந்து நல்லபடியாக தொழுது காலையிலே போய் 9 மணி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், 8 மணிக்கெலாம் போய் அங்கே போய் ஓட்டை போட்டுட்டு காலகாலமாக தொழுகைக்கு வந்துருங்கன்னு அட்வைஸ் பண்ணணும். அந்த இமாம்களும் அந்த நிர்வாகிகளும் அப்படி போர்டை எழுதி வைக்கணும். ஆனால் அதுக்கு மாற்றமாக தொழுகையை நாங்கள் நேரத்தை மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்காது. எலெக்ஷன் அது ரொம்ப ரொம்ப அவசியம்தான் நமக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு வந்து பல பிரச்சனைகள், முஸ்லீம்கள், அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களை வந்து அழித்து ஒழிக்கணும்னு ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சிட்ருக்குது. அந்த குரூப் வந்து இப்போ எலெக்ஷன்லேயே நிற்குது. அந்த எந்த குரூப்புன்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து அந்த கட்சிகளை ஓரங்கட்டணும். எல்லா மக்களையும் அரவணைச்சு செல்லக்கூடிய மக்களை வந்து நம்ம ஆதரிக்கணும். அதற்காக இந்த எலெக்ஷனை ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து ஓட்டை போடணும். அந்த நல்ல எண்ணத்தில் தான் அவங்க டயத்தை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்தது வந்து ஒரு புரிதல் நல்ல புரிதலான ஒரு செயலாக எனக்கு தெரியல. அவங்களுடைய உள் மனசு வந்து ஓகே, எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதை வந்து இப்படி செஞ்சுருக்கலாம். ஏன்னா இந்த காலமுறை இப்போ எல்லோரும் கிளம்பி ஃபஜரை தொழுதுகிட்டு இறைவன்கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு ஆளரை ஆட்சியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போய் உடனே 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னாக்க கள்ள ஓட்டை போட்டு போயிடுவான். நீங்கள் பாட்டுக்கு 4 மணிக்கு போய் போட்டுக்கலாம், 3 மணிக்கு போய் போட்டுக்கலாம், 2 மணிக்கு போய் போட்டுக்கலான் இருந்தாக்க உங்கள் பேரில் வந்து வேற ஒருத்தன் எவனோ வந்து கள்ள ஓட்டை போட்டு போயிடுவான். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான இந்த எலெக்ஷன் வாழ்வா சாவாங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இந்தியாவே வந்து இருக்குமா, சுக்குநூறாக உடஞ்சி போகுமா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிற தேர்தலாகவும் இருக்குது. ஏன்னா மக்களை வந்து மதத்தால் பிரித்து அந்த மக்களுடைய மனசில் வந்து
விஷத்தை விதைச்சிட்டாங்க அந்த ஒரு 10 வருஷமாக. அந்த விஷத்தெல்லாம் போக்கணுன்னாக்க நாம் வந்து இந்த எலெக்ஷனில் மிகச்சிறந்த ஒரு முடிவு எடுக்கணும். எல்லா முஸ்லீம்களும், எல்லா இந்துக்களும், எல்லா கிறிஸ்துவர்களும் ஓட்டு போடணும். அதாவது இந்த நாட்டை முன்னேற்றணும், எல்லா மக்களையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளரை நம்ம கொண்டு வரணும். அதற்கான முயற்சிகளில் நாம் அனைவரும் ஈடுபடுவோமாக.